சென்னை மாநில கல்லூரியில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 பேருக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மருத்துவருக்கு மேடையை விட்டு கீழே இறங்கி சென்று பணி நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சர் விஜயிடம் பணியாணை பெற்ற இளம் மருத்துவர்கள் ஆட்டோகிராப் பெற்றும் மகிழ்ச்சியடைந்தனர். முன்னதாக இதே நிகழ்ச்சியில் 139 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து மற்றும் நவீன உபகரணங்களின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் அரசு மருத்துவ சேவைகளை டிஜிட்டல் முறையில் மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் நலம் TN என்ற இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். இதனிடையே சென்னை மாநில கல்லூரியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்ட இந்த அரசு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்ட நிலையில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.